நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மைச் செய்தி. முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்க்கவா முதலீடு செய்யவா என இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்க்கவா முதலீடு செய்யவா என இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களின் கேள்விக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில் அளிப்பாரா என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சர் இன்று ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு மேற்கொண்டுள்ள வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது மீண்டும் குடும்ப முதலீடுகள் செய்யவா என்றும் கேள்வியை எழுப்பி அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கிறேன் என்று பதவியேற்ற 40 மாதங்களில் 4 முறை வெளிநாடுகளுக்கு குடும்பத்துடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் இந்தியாவில் மற்ற மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் ஈர்த்த முதலீட்டை விட மிக மிக குறைவான முதலீட்டை கொண்டு வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த ஆட்சி முடிவடைய இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில் இன்று 5வது முறையாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. உண்மையிலேயே முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்க செல்கிறாரா அல்லது முதலீடு செய்வதற்கு செல்கிறாரா என்று தமிழக மக்கள் கேள்விகளை எழுப்புகின்றனர் என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தெலுங்கானா, கர்நாடகாவில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகளை ஒப்பிட்டு தமிழக முதலமைச்சர் இதுவரை ஈர்த்து வந்த முதலீடுகளோடு அவர் ஒப்பிட்டு மிக குறைவான முதலீடுகளையே ஈர்த்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் நான் முதலமைச்சராக இருந்த போது, அதாவது 2019ஆம் ஆண்டு ஒருமுறை மட்டுமே இங்கிலாந்து, அமெரிக்கா, துபாய் நாடுகளுக்கு சென்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருந்தேன் என்றும் அதில் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல விவேக்கினுடைய ஒரு காமெடியையும் இதில் சுட்டிக்காட்டி குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது செய்துள்ளேனா? ஒன்றும் இல்லை, அதுதான் இதுவும் இப்போதும் என்ற ஒரு தோணியில அந்த விவேக்கினுடைய காமெடியை குறிப்பிட்டு இவரினுடைய முதலமைச்சரினுடைய சுற்றுப்பயணத்தை குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சர் முதலீடை ஈர்க்கிறேன் என்று 4 முறை வெளிநாடுகளுக்கு சென்றார். சொல்லும்படியாக ஏதேனும் முதலீட்டை ஈர்த்தாரா என்றால் இல்லை என்பதே தொழில்துறையினரின் கருத்து. எனவே முதலமைச்சர் இன்று 5வது முறையாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் கடந்த சுற்றுப்பயணங்களின் போது வெளிநாட்டில் சைக்கிள் ஓட்டி பொன்னான நேரத்தை வீணடித்தது போல் செய்யாமல் இந்த முறை அதை தவிர்த்து தமிழகத்திற்கு தேவையான முதலீடுகளை ஈர்க்க வலியுறுத்துவதாகவும் இபிஎஸ் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.